மனசெல்லாம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கல்யாணி ராஜா சுந்தரமன் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என் பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணை கட்டி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அதை முடிவு பண்ண வேண்டியது நானும் என் புருஷனும் தான். நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னதுமே ராஜா சுந்தரமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் அவர் கோவப்படாமல், சரி நேற்று நான் சபையில் எல்லோரும் முன்னாடியும் சொன்னப்போ அப்போவே நீ விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல, நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். உங்கள் தம்பி என்னை எங்கே பேச விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவரும் ரொம்ப பொறுமையாக, சரி எந்த விதத்தில் நந்தினி உனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு கல்யாணி நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. என் பையன் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்திருக்கான், ஆனால் அந்த நந்தினி இங்கே இருக்கிற காலேஜில் சாதாரண ஒரு டிகிரி முடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் மிஞ்சு போனால் அவளால் என்ன செஞ்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களால எதையுமே செய்ய முடியாது. பார்க்க போனால் நாம தான் ஏதாவது போட்டு அவளை வந்து கட்டிக்கிட்டு வரணும். அதனால் என் பொண்ணுக்கு நல்லா படித்த பொண்ணா, அது மட்டும் இல்லை நிறைய சொத்து இருக்கிற பொண்ணாக தான் வந்து கட்டிக்கிட்டு வரணும். அப்போ தான் நாளைக்கு ஏதாவது அருள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா யார்கிட்ட பணத்துக்காக போய் நிற்பான் அப்படின்லாம் சொல்லி கேட்க, உடனே ராஜா சுந்தரம், நம்மக்கிட்ட இல்லாத பணமா? நீ ஏன் சொல்கிற? அருள் நல்லா பெரிய படிப்பு படிச்சிருக்கான்னு, அவன் நல்லாவும் சம்பாதிப்பான், அவன் எதுக்காக அவங்கக்கிட்டலாம் போய் நிற்க போகிறான்? இங்கே பாரு, சும்மா தகுதி பணம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காது. நம்ம பசங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக குடும்பம் நடத்துகிற பொண்ணு தான் நமக்கு வேணும். அந்த விதத்தில் நந்தினி பொருத்தமானவ தான் அப்படின்னு சொல்ல, உடனே கல்யாணி, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அருளுக்கு நந்தினியை கட்டி வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை அடித்து சாகடிச்சாலும் பரவாயில்ல, நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அருளோட அப்பா அங்கே வராரு. அவர்கிட்ட வந்து தரகிற வர வச்சு பொண்ணு பார்த்த விஷயத்த சொன்னதுமே அவர் கோவப்பட்டு கல்யாணியை பலார்னு அரைஞ்சிட்றாரு. உடனே உங்கள் எல்லாருக்கும் இப்போ சந்தோஷமா, இதெல்லாம் நடக்கணும் தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படி இப்படின்னு கோவப்பட எல்லாரும் அருளோட அப்பாவை வந்து திட்டுறாங்க. சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்களே, ஜாதகம் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னதுமே, சரி ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து சொல்கிறாங்க. உடனே கல்யாணியோட தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவர் போய் கூட்டிகிட்டு வராரு. வாசல்லே நிற்க வச்சு கல்யாணி அவர்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 ஜோடிக்கு ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்கும். அதில் அருள் தான் என்னோட பையன், அவனுக்கு வந்து நந்தினின்ற ஒரு பொண்ணோட ஜாதகத்தை கொடுப்பாங்க. இந்த 2 ஜாதகம் செட் ஆகலை, நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்ல, அவர் எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா வானதி கரிகாலன் ஜாதகத்தை பார்த்துட்டு இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு அருள் நந்தினியோட ஜாதகத்தை பார்த்துட்டு சுத்தமாக இதில் பொருத்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. இதை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட விட்டுருங்க, அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல, பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. பரிகாரம் பண்ணி விதியை மாற்றிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் அங்கேருந்து போகிறாரு. பின்னாடியே அருளோட அப்பா ஓடி போய் அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் ஒரு சில பேருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதை வச்சு நீங்கள் உங்ககிட்ட அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதனால் நீங்கள் மாற்றி சொல்லியிருக்கலாம், அப்படி ஏதாவது இருந்தால் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உள்ளே வந்து இந்த 2 ஜாதகமும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், இந்த பணம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உள்ளதை உள்ளபடி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் இல்லை. ஆமாம், உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்னு கேட்க, முனீஸ்வரன்னு சொல்கிறாங்க. உடனே ஓடுங்க, உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள், அவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். ஒருவேளை கடவுள் இவங்க மூலயமா ஏதோ உங்ககிட்ட சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், விதியெல்லாம் மாற்ற முடியாது, என்ன நடக்குதோ அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நேராக போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் வந்து ராஜா சுந்தரம் கிட்ட சொல்ல, சரி நாம் எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜா சுந்தரம், எனக்கும் மணிமேகலைக்கும் கல்யாணம் ஆகிறப்பவும் கல்யாணம் பண்ணால் வந்து ஒரு சிலதெல்லாம் சரி இருக்காது, நான் மூல நட்சத்திரன்றதுனால அவங்க அம்மா அப்பா நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ நல்லா தானே இருக்காங்க. அதே மாதிரி தான் கரிகாலம் பிறந்ததுக்கு அப்புறமா உங்கள் குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. அவன் வளர வளர நாம் நல்லா தானே இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, ஒரு பக்கம் அருளோட அப்பாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயமாகவே இருக்குது. கல்யாணி வந்துட்டு என்னடா இது, என்ன பேசி இவங்க வந்து எதுவும் வந்து முடிவை மாற்றிக்க மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. மறுநாள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. வரதனுக்கு கால் பண்ணி வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே அவங்க வந்து அந்த விஷயத்தை அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவர், நீ எதுக்காக சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்போ எப்படியும் உங்கள் அக்காவும் அக்கா பொண்ணும் வருவாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொலாவலாம் தானே இந்த மாதிரிலாம் நீ சந்தோஷமாக இருக்க, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நாளைக்கு போகிறப்போ உங்கள் அக்கா கிட்ட பேசுறதை நான் பார்த்தேன், அவ்வளோதான், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். வானதி ஒரு பக்கம் எதையோ யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம அப்படியே இருப்பாங்க.
இதை பார்த்து அவங்க அப்பா என்னம்மா சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு இருக்க, கல்யாணம் ஆக போகிற பொண்ணு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனாலும் வானதி ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா, வானதி என்னடி ஏன் சாப்பிடாமலே போகிற அப்படின்னு கேட்க, எனக்கு சாப்பாடே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.